கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய இரு வாசகங்களும் ஒரே கருத்தை நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றன. இறை வார்த்தையை நம்பி அதை கடைபிடித்தால் என்னவாகும் என்று. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் 15 அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் முதலில் இந்த உலகம் என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இந்த வெறுப்புக்கு என்ன காரணம் என்ன என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அவர்கள் என் வார்த்தையை கடைபிடிக்கவில்லை. என் வார்த்தையை கடைபிடித்தால் அவர்கள் என்னை யார் என்று அறிந்து கொள்வார்கள், என்னை அனுப்பினவர் யார் என்றும் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது நம்பிக்கை பிறக்கும். ஆனால் என் வார்த்தையே இவர்கள் நம்பவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தையா இவர்கள் நம்புவார்கள் என்று கேட்கின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வேதனை இந்த வார்த்தைகளிலே நமக்கு புரிய வேண்டும். பாருங்க, முதல் வாசகத்துல பவுலும் பிற எல்லா சீடர்களும் எங்கும் சுற்றி திரிந்து நற்செய்தியை பரப்புகிறார்கள். 2 வார்த்தையை அவர்கள் பரப்பி வருகிறார்கள். அங்கே அந்த இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்கள் நாள்தோறும் திருச்சபையிலே சேர்ந்து பலகி பெறுகிறார்கள். இறை வார்த்தையை முதலிலே கேட்பவர்களாய் மாத்திரம் நாம் இருப்போம் என்றால் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து அதை நம்புகிறவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை அனுப்பினது யார் என்ற அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவை அன்பு செய்ய முடியும். ஆனால் இன்று உலகு கிறிஸ்துவை வெறுப்பதற்கு காரணம், கிறிஸ்தவர்களாலேயே கிறிஸ்து இந்த வெறுக்கப்படும் நிலைக்கு உடனே ஐயோ நாங்கள் கிறிஸ்துவை வெறுக்கல. கட்டளைகளை கடைபிடிக்காதோர் கிறிஸ்துவை வெறுப்பவர்கள் தான். ஆண்டுடைய கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய், தன்னைத்தான் நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. இந்த 2 கட்டளைகளையும் முழுமையாக யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அன்பு செய்கிறவர்கள் என்று இந்த இறைவார்த்தை தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றுபவர்கள். எனவே இந்த உலகிலே உண்மைக்கும் நன்மைக்கும் நாம் சான்று பகர்வோமானால் வெறுப்பு தான் நம்மை வந்து சேரும். எனவே வெறுப்புகளை ஏற்று அதை பொறுப்புகளாக்கி நம் ஆண்டவரை அன்பு செய்ய இறை வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். தந்தையாம் கடவுள் அனுப்பின மீட்பர் அவர்தான் என்பதை நம்பி விசுவசித்து ஆண்டவரை கிறிஸ்துவை அன்பு செய்வோம். அந்த அன்பினால் இந்த உலகிலே இறை அரசை கட்ட நம்மை ஒப்புக்கொள்வோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, அன்பே உருவாக உமது அன்பின் மகன் கிறிஸ்துவை எங்களுக்கு பலியாக மீட்பராக அனுப்பினீரே. அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த இறை வார்த்தைகளை, போதித்த இறை வார்த்தைகளை, தந்த கட்டளைகளை நாங்கள் முழுமையாய் நம்பும்படிக்கு எங்களுக்கு ஆவியின் பலத்தை தாங்க. நாங்கள் வெறும் வெளிவேட கிறிஸ்தவர்களாய் அல்லாமல் நம்பிக்கையின் பொருட்டு உம்மை அன்பு செய்கிற, இறை வார்த்தையை கடைபிடிக்கிற, கட்டளைகளை நாங்கள் அனுசரிக்கிற உத்தம கிறிஸ்தவர்களாய் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும் என்றார் அல்லது கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவரது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக நாம் மாறுவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.